இந்த கவிதைகள் எல்லாம் படிக்க படிக்க, அதுவும் உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல கவிதைகள் படிக்கும்பொழுது, எப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு துறையிலயும் யோசிச்சு, உலக சமாதானம் கிடைச்சதுன்னா, எப்படி எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை முறை, எல்லா உயிரினங்களோட வாழ்க்கை முறையும் எப்படி இருக்கணும்? அப்படின்னு அவ்ளோ அழகா யோசிச்சு சொல்லியிருக்காரு. அது அரசியலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், இல்ல பெண்களா இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாவற்றையும் யோசிச்சு, இந்த மாரி பிளான் பண்ணினா, எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். அப்படின்னு அவ்ளோ அழகா ஆராய்ச்சி செய்திருக்கு. எப்படி நேரம் கிடைச்சதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இத்தனைக்கும் அவ்வளவு உழைப்பு. 18 மணி நேரம் அப்படிலாம் உழைச்சிருக்காரு. ஆனா, எல்லா துறையிலயும் இந்த மாரி விஷயங்கள் வந்ததுக்கு, தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த அனுபவங்கள வச்சு, மத்தவங்க எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க? வறுமையில இருந்தா கஷ்டப்படுறவங்க, அதே நல்ல பணக்காரரா இருந்தா, அவங்க எப்படி இருப்பாங்க? அதே பணம் அதிகமாச்சுனாக்கா, இல்ல எது அதிகமா இருந்தாலும், அது எப்படி பாதிப்ப குடுக்கும் அப்படின்னு, வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்து கருத்துக்கள குடுத்திருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கு சுகாதார அடிப்படை வேலைகள். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சுகா சுகாதாரம். சுக ஆதாரம். நம்ப சுகமா இருக்கணும் அப்படின்னா, அதற்கு வேண்டிய என்னென்ன தயாரி தயாரிப்புலாம் நம்ம செய்யணும். நடவடிக்கைகள் எடுக்கணும். வாழ்க்கையில முக்கியமானது பாதுகாப்பு, பராமரிப்பு. இது 2 தான் தேவை. புரொடெக்ஷன், மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு சொல்வார். நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே முதல் அகத்தாய்விலேயே சொன்னாங்க. அடிப்படை தேவைகள், அதுக்கப்புறம் பாதுகாப்பு, அது 3 விதமான பாதுகாப்பு. அதுக்கப்புறம் மனிதர்கள்னு வரும்பொழுது, முதல் 6ஓட சேர்த்து அறநெறிகள், அறிவின் நிலைப்படிகள் அப்படின்ட்டு குடுத்தார். இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எந்த இடத்துல போனாலும் நமக்கு தெரியுது. இப்ப சாதாரணமா ஒரு தனி மனிதருடைய சுகாதாரம்னா எப்படி இருக்கணும்? உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாரி பொது வாழ்க்கையில ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கிட்டா, அங்கேயும் இதே தான் தேவை. அப்போ ஒரு தனி மனிதன் உடல், மனம் 2ம் ஆரோக்கியமா இருக்கணும்னா, அதுக்கு வேண்டிய பழக்கவழக்கங்கள் அங்கங்க வெவ்வேறு மாதிரி இருக்கு. குழு குழுவா வாழ்ந்துட்டு இருந்ததுனால, அங்கங்க அதுக்கு வேண்டிய பழக்கவழக்கங்கள் அவங்களே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி உருவாக்கியிருக்காங்க. இதே ஒரு சமுதாயமா இருந்தாலும், அங்கேயும் தொற்று நோய் பரவாம மத்தவங்கலாம் ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு நோய் வந்தா எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும், அப்படின்னெல்லாம் எல்லாமே யோசிச்சு அங்கங்க செய்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சுகாதாரம், இதுக்கு கொஞ்சம் வசதியுள்ள நாடுகள் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அதே கொஞ்சம் பண வசதி இல்லாத நாடுகள், இல்ல பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடுகள்ல, ரொம்ப இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியல. கஷ்டமா இருக்கு. இதற்கு ஒன்று அந்தந்த அரசாங்கம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத யோசிச்சு செய்யணும். அதோட ஒவ்வொரு தனி மனிதனும் நம்ம மட்டும் உடல் ரீதியா, மன ரீதியா ஆரோக்கியமா இருந்தா போறாது. ஒரு சமுதாயம் அதுவும் ஆரோக்கியமா இருப்பதற்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கணும். நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு? என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்ட்டு ஒரு கவிதையில நம்ம பார்க்கிறோம்.
ஆனா, அந்த முதல்ல தான் கேட்டுட்டு இருக்கோமே தவிர, 2வத வந்து யாருமே கடைப்பிடிக்கிறது இல்ல. நான் வந்து சமுதாயத்துக்கு முதல்ல எனக்கு சுகாதாரம், அப்புறம் குடும்பத்துக்கு, அப்புறம் சமுதாயத்துக்கு. எப்படி எப்படியெல்லாம் இந்த சுகாதாரமா இருப்பதற்கு வேண்டிய அடிப்படை வேலைகள் என்னென்ன செய்தா, என்னென்ன உதவிகள் கொடுத்தா, அத வந்து நம்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. நம்ப வீட்ல குப்பை இருக்கக்கூடாதுப்பா. அது பக்கத்து வீட்டுக்கு தள்ளி விட்டுற வேண்டியது. அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இத மாரி இல்ல. இது மாநிலத்துக்கு மாநிலம். இப்ப கூட சமீபத்துல ஒரு 2 மாசம் முன்னாடி கேரளாலேருந்து அந்த துறையில இருக்கிற அந்த வேண்டாத கழிவுகள் எல்லாம் தமிழ்நாடு பார்டர்ல கொண்டு வந்து கொட்டி இருந்திருக்காங்க, புடிச்சிருக்காங்க. இது வீட்டுக்கு வீடு மட்டும் இல்ல. இது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் போகுது. அடுத்ததுக்கு அப்புறம் நாடுக்கு நாடு போகும். பார்டர்ல கொண்டோய் கொட்டுது. இந்த மாரியெல்லாம் நடக்குது. அப்போ அவ்ளோ வந்து ஒரு சுயநலத்தோட நம்ம வாழ்க்கை நடத்துறோம். இப்போ மத்த உயிரினங்கள் எது செய்தாலும் அதுக்கு வேண்டிய முறைய வந்து இயற்கையே குடுத்துருக்கு. ஒரு சிங்கம் ஒரு மிருகத்த அடிச்சு சாப்பிட்டதுன்னா, அதுக்கு தேவையானத எடுத்துக்கும். அப்புறம் அடுத்தடுத்து விலங்கினங்கள் விட்டு போனது அத எடுத்து சாப்பிடும். அதுக்கப்புறம் பூமியில இருக்கிற புழுக்கள், பூச்சிகள், எறும்புகள் அதெல்லாம் எடுத்து சாப்பிடும். அது அப்படியே சுத்தமா போயிடுது. ஆனா மனிதர்கள் தான் 6 அறிவு இருந்து, இந்த மாரி வந்து நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தா, நம்மை நாம் வந்து சுகாதாரத்தோட உடல் ரீதியா, மன ரீதியா ஆரோக்கியமா இருக்க முடியும். குடும்பத்தில எப்படி கொண்டு வரலாம்? சமுதாயத்தில எப்படி கொண்டு வரலாம்? நாட்ல எப்படி கொண்டு வரலாம்ன்னு யோசிக்கிறது. அதனால தான் மகரிஷி அவர்கள் சுகாதார அடிப்படை வேலைகள்னே ஒண்ணு கொண்டு வந்து, அது எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு கொண்டு வந்திருக்கு. தெருக்களை சுத்தம் செய்தல், துணி வெளுத்தல், சேறு, சாக்கடை இவற்றில் வேலை செய்தல், எருக்கள் வகை உற்பத்தி செய்ய குப்பை எடுத்தல், இவை போன்ற தொழில்கள் தம்மை உருக்கமுடன் தொழில் கல்வி கற்பாரோடு, உற்ற வயதுடைய வாலிபர்கள் ஒத்து இருக்கும் ஆள் எண்ணிக்கை வேலைகட்கு ஏற்றபடி முறை வகுத்து சேவை செய்வர். இதெல்லாம் உலக சமாதானம் வந்தா அப்படின்னுட்டு எழுதியிருக்காரு. இது எல்லாருக்குமே தேவை. இப்ப கூட ஆரம்பிக்கலாம், கடைபிடிக்கலாம். சுத்தம் சோறு போடும். கூழானாலும் குளித்துக் குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இது மாரி தமிழ்ல ஔவையார் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி எல்லா சமுதாயத்திலயும், எல்லா விதமான மொழிகள்லயும் இந்த மாரி சுகாதாரத்துக்கு வேண்டிய இந்த மாரி வந்து அறிவுரைகள்லாம் குடுக்காதவங்க கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா மனிதர்கள் கடைப்பிடிக்கிறது இல்ல. விலங்கினங்கள் கூட பாருங்க, காலையில எழுந்த உடனே நாக்குனால உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கும். மனிதர்கள் தான் 1 நாள் என்ன, 2 நாள் என்ன பரவால்ல குளிக்காட்டா போகுது. ஐயோ! இன்னைக்கு ஒரே சில்லுன்னு இருக்குப்பா, இல்ல குளிரா இருக்குது, வேண்டாம். வசதிகள் இருந்தா கூட, வசதிகள் இல்லாத காலத்துல அவங்க ரொம்ப சுகாதாரமா இதெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. ஆனா வசதி ஏற ஏற, அப்புறம் பண வசதியும் இருக்க இருக்க சோம்பேறித்தனம் தான். இல்ல வேற யாராவது நமக்கு பண்ணி விடணும். இல்ல வந்து இல்லன்னா எல்லாம் மெஷின் ஆப்பரேட்டடா இருக்கும். அது கூட இனிமே ரோபோலாம் வந்துடும். நம்ம உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு, ட்ரெஸ்ஸ போட்டு விட்டு, அதுக்கெல்லாம் கூட ரோபோ வந்துடும்னு நெனைக்கிறேன். உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா நம்போ அவ்வளோ சோம்பேறித்தனமா மத்தவங்க பண்ணணும் அப்படிங்கிற இதுலயே போறோம். நம்மளுடைய பாவ பதிவுகள் அத மட்டும் கர்ம வினைய மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னு இல்ல. எல்லா வேலையும் செய்வதற்கும் வேற யாராவது ரெடியா இருந்தா நல்லா இருக்கணும். ஏன்னா அப்படியே வந்து விலங்கினங்கள் வந்து அதுக்கு வந்து உணவெல்லாம் தானே தேடிக்கும். ஆனா மனிதர்கள் பொறந்ததுலேருந்து அம்மா தான் சாதம் ஊட்டி, ஊட்டி எல்லாம் பண்ணி அப்படியே இது கன்டின்யூ ஆயிட்டு இருக்கிறதுனால, இந்த பிரச்சனைகள். இததான் மகரிஷி சொல்றார். இதெல்லாம் மாற்றிக் கொள்ளணும். அவங்கவங்க உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பகலில் வேலை, இரவில் தூக்கம். அதனால நீங்க ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லல. அப்புறம் சொல்றாரு. என்ன கண்டிஷன்ஸ் பாருங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு. முற்பகலில் தொழில்கள் செய்து, பிற்பகலில் கலை நிகழ்ச்சி, களியாட்டங்கள். எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருங்க அப்படின்ட்டு சொல்லல. ஏன்னா, மனதுக்கு ஒரு மாற்றம் தேவை. அப்போ காலையில வந்து நீங்க வேலை செய்யுங்க. முற்பகல். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மதியம். அதுவரைக்கும் செஞ்சுட்டு, அப்புறம் பிற்பகல்ல கலை நிகழ்ச்சி, களியாட்டங்கள் யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேத்த மாரி நீங்க அதுக்கெல்லாம் போகலாம். இல்ல சில பேருக்கு ஆராய்ச்சி செய்யணுமா? ஆராய்ச்சி செய்யுங்க அங்க போய். அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அத வச்சு நீங்க ரசிங்க. ஆனா,
9 மணிக்கு உறங்க போகணும். எவ்வளோ அழகான ஒரு பிளான் பாருங்க. ஆரோக்கியமா இருக்கணும்னா, எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லல. இல்ல. உடலை பராமரிப்பதற்கு வேண்டிய என்ன செயல்பாடுகள் வேணையோ அது. 9 மணிக்கு தூங்க போயிடணும். அதுக்கப்புறம் சொல்றாரு. அப்போ 9 மணிக்கு தூங்க போயிடணும்னா, எல்லாருமே தூங்க வேணுமா? இல்ல. இரவுல செய்ய வேண்டிய தொழில் இருக்கு. யார் யாரெல்லாம் இரவுல செய்யணும்? இப்போ என்ன வேணா நடக்கு. ஒரு பார் இருக்கு. அப்புறம் வேண்டாத செயல்பாடுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்ல. கப்பல், தந்தி, சுகாதாரம்க்கத்துக்கு வேண்டிய அடிப்படை என்னென்ன வந்து வேலைகளோ, ரோடு சுத்தம் பண்றது. இப்ப படிச்சோமே இந்த கவிதையில. அதெல்லாம் வந்து இரவு நேரத்தில கூட பண்ணலாம். தீயணைப்பு, கடல் கடந்த பல நாட்டின் தொடர்பு கொண்டு எப்பொழுதும் இயங்குகின்ற ரேடியோக்கள், எங்கும் உள்ள மின்சார நிறுவனங்கள், அப்போதைக்கு அப்போது கண்காணித்தல் அவசியமாம் குழந்தைகளை வளர்ப்பிடங்கள், எவ்ளோ தூரம் கொண்டு வராரு பாருங்க. அவ்ளோ தூரம் விழிப்புணர்வு மகரிஷிக்கு. இப்புவியில் இரவினிலும் இயங்கும் மற்ற எத்தொழிலும் பொதுவாக இரவில் இல்லை. அப்ப ராத்திரி வேளையில சிலதெல்லாம் 24 மணி நேரம் நம்ம பார்க்குறோம் இப்போ. மருந்து கடை இருக்கணும். அதுக்கப்புறம் கப்பல், இந்த மாரி தீயணைப்பு, அதுக்கப்புறம் மின்சாரம், நிறுவனங்கள், ரேடியோக்கள் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் குழந்தைகள் வளர்ப்பிடங்கள்ல அங்கேயும் பாதுகாப்புக்கு இரவு கண்காணிப்பெல்லாம் இருக்கணும். அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு போறது, இல்ல வேண்டாத சில விஷயங்கள் நடக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பாரு, அதுக்கப்புறம் இரவு நேரத்தில பெண்களோட வந்து அவங்க வந்து ஒரு சுகம் காண்பது, இதெல்லாம் இரவுல இருக்கக்கூடாது. மற்ற எத்தொழிலும் பொதுவாக இரவில் இல்லை. அப்படின்ட்டு குடுக்குறாரு. அப்புறம் சரி, இவ்ளோ வேலை செய்றோம். நம்ப வந்து எது வேணுமோ என்ஜாய் பண்ணணும். அப்ப ஓய்வு நாட்கள் எப்படி? இப்பலாம் எவ்வளோ ஓய்வு நாட்கள். நெறைய ஓய்வு நாட்கள் இருக்கனால சோம்பேறித்தனம். ஆனா மகரிஷி என்ன சொல்றார் 2டே 2 ஓய்வு நாட்கள் தான். பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு. முதல்ல அப்படிதான் இருந்ததுன்னு சொல்றார் மகரிஷி. ஆனா அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இதெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் வந்து அந்தந்த இடத்துல, அந்தந்த மாநிலத்துல அவங்க பிறந்த நாள், இவங்க பிறந்த நாள்னு சொல்லிக்கிட்டு பண்றோம். ஆனா சோம்பேறித்தனம் சினிமா பார்க்குறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இல்ல வெளியில வந்து போறோம். இதுதான் நடக்குது. வேலை நடக்குறதில்ல. உழைக்கிறவங்க உழைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால என்ன சொல்றார், ஓய்வு நாட்கள் மாதம் 2டே ஆகும். ஒன்று சந்திரன் முழுதும் ஒளி வீசும் நாள், பௌர்ணமி. தேய்ந்து ஒளியற்றிருக்கும் நாள், அமாவாசை. மற்றாம் அத்தினங்களில் ஓர் வேளை ஊண், தியானம் கொள்வார். ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு. அதுக்கப்புறம் மெடிடேஷன். பேய்கள் அந்த காலத்தில் இருந்திடாது. பிறந்த இடத்தே ஒடுங்கிப் பேரேற்றே போம். நாய்களோ மனிதருடன் வாழ்ந்திடாது. நஷ்டம், லாபம் என்று எவரும் சொல்லார். என்ன ஒரு பிளான் பாருங்க. ஏன்னா அந்த அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு ஏன் வந்து ஓய்வு நாளா இருக்கணும் அப்படின்னா, எல்லா உயிரினங்களோட மனநிலையும் வேற மாதிரி இருக்கும். மனிதர்களையும் சேர்த்து தான். அமாவாசை அன்னைக்கு ஒ ஒ நோய்வாய்ப்பட்டிருந்தா அவங்களுக்கு அதிகமாகும். அதான் அமாவாசை தாண்டட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு மனநிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் எழுச்சி அதிகமா இருக்கும். உணர்ச்சி நிலை அது அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கடலோட கொந்தளிப்பு அதிகம். அப்போ இயற்கையா நடக்கிற நிகழ்ச்சிகள் அன்னைக்கு ஓய்வு இருந்தா நல்லது. அப்ப கூட என்ன சொல்றாரு, அளவோட சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பொது. அப்படி இந்த மாரி ஒரே மாதிரி கொண்டு வரும்பொழுது, அப்ப இந்த தெருக்கள சுத்தம் செய்யறது, துணி வந்து வெளுக்கறது, இந்த சேறு சாக்கடை கிளீன் பண்றது, அப்புறம் இந்த குப்பை எடுத்தல், அதுலேருந்து வந்து என்னென்னலாம் நம்போ வந்து எரு எல்லாம் தயாரிக்கிறது, இதெல்லாம் யாரு வந்து செய்வதற்கு வெட்கப்படுவாங்க. இப்போ நம்ம நாட்ல இந்த மாரி தொழில் செய்றவங்களுக்கெல்லாம், இந்த தெருக்கள சுத்தம் செய்றது, சாக்கடை இது பண்றது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. ஒரு டாக்டரோ, இல்ல ஒரு இன்ஜினியர் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்ளோ மதிப்பு. அதே இந்த மாரி செய்றவங்களுக்கெல்லாம் மதிப்பே இல்ல. அதே வெளிநாட்ல அப்படி கிடையாது. யார் வேணா எந்த தொழில் செய்தாலும் சரி, அவ்ளோ மதிப்பு உண்டு. அத அவங்க என்ஜாய் பண்ணிட்டு செய்றாங்க. நம்ப ஊர்க்காரங்க வெளிநாட்டுக்கு போய் இந்த தொழில செய்யும்பொழுது, அது வந்து ஒரு குறைபாடா நினைக்கிறாங்க. அவங்க கூட குறைபாடா நினைக்கிறதில்ல.
நம்ம நாட்டிலேருந்து போறவங்க அவங்கள பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. அதே அந்த நாட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க இதெல்லாம் செஞ்சு அழகா குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு, அந்த குப்பை டப்பாவ எடுத்து அத வந்து லாரியில ஏத்து கொட்டுறது. அதுக்கு எல்லாமே இயந்திரங்கள் வச்சு, அவங்க வந்து அத வந்து எப்படி அந்த வேலைய சௌகரியமா, ஆரோக்கியமா, சுகாதாரமா செய்யலாம். அப்படின்னு அத யோசிச்சு, அந்தந்த நாட்ல இருக்கிற தலைவர்கள் அத யோசிச்சு அவங்களுக்கெல்லாம் சௌகரியம் பண்ணி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வளரும் நாடுகள்ல இது கடைபிடிக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் குடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்கு. அப்புறம் அதனால அவங்களுக்கு தொற்று நோய் வராம, நோய்கள் பரவாம அதெல்லாம் இருக்கு. இப்ப இங்க தான் அதெல்லாம் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக இதெல்லாம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த தெருக்கள சுத்தம் செய்றவங்களுக்கெல்லாம், அவங்களுக்கு அந்தந்த ஊர்ல எப்படி சீதோஷ்ண நிலை இருக்கோ அப்படி குடுக்கணும். இப்ப வெயில் காலத்துல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துல ஒரு பிளாஸ்டிக் இதுல போடுறாங்க. வேர்த்து விறுவிறுத்து பண்றாங்க பாவம். பார்க்கவே கஷ்டமா இருக்கும். இதுல வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் தனியா வைங்க. காய்கறி குப்பை, இந்த குப்பையெல்லாம் வந்து தனியா வைங்க. மக்கி போறதெல்லாம் தனியா வைங்கன்னு சொல்லி, ஃபைன் கூட போட்டு பண்ணா கூட யாரும் அத பிரிச்சு வைக்கிறது கிடையாது. அவ்வளவு தூரம் இவங்களோடது வாழ்க்கை முறை. இவங்க தான் நம்ம தான் பிஸியா இருக்கோம். அந்த மாரி பெருக்கிறவங்கலாம் பிஸியா இல்ல பாவம். இப்ப அவங்களே பாவம் பிரிக்கிறாங்க. இது யாருக்காக இந்த வந்து ஒரு விதிமுறைகள்லாம் கொண்டு வந்தது? எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். காற்றுல இதெல்லாம் எரிக்கும்பொழுது அந்த பொல்யூஷன்லாம் காற்றுல பரவி, நமக்கு நோய் இருக்கக்கூடாது. யாரும் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஆஸ்துமா போன்ற நோய்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ம்ஹ்ம். இன்னும் வரலையே! வளைந்து கொடுக்கும் தன்மை இன்னும் வரல. அதே வெளிநாட்ல அத கடைபிடிக்கிறாங்க. ஃபைன் அதிகம். அதுக்கு வேண்டிய ஃபைன் அதிகம். வெளிநாட்லலாம் வந்து இப்ப வின்டர்ல வருதுன்னா, அந்த செடியெல்லாம் இருக்கு, புல்லெல்லாம் வளர்ந்திருக்குன்னா, அத கட் பண்ணிடணும். அது கட் பண்ணலைன்னா முதல்ல வார்னிங் வருது, நோட்டீஸ் வருது. அப்படியும் கட் பண்ணலைன்னா ஃபைன் பில்லோட வருது. அதே மாரி ஸ்னோ ஃபார்ம் ஆற இடத்துல அத தள்ளி விடணும். இந்த போஸ்ட்மேன் அவங்கலாம் வந்து விழுந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய செலவ அந்த வீட்டுக்காரங்க எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்ல ரூல்ஸ். இங்கெல்லாம் வந்து அந்த மாரிலாம் இப்போ எல்லாம் அ ரொம்ப 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கெல்லாம் லைசென்ஸ் கிடையாது. வண்டி ஓட்டுறது. ஆனா எல்லாருமே சில சமயம் 12 வயசு, 13 வயசு பசங்கள்லாம் அவங்கலாம் 18 வயசு மாரி அந்த மாரி வளர்த்தி இருக்கும். உடல் வளர்த்தி இருக்கும். வண்டி ஓட்டுறாங்க. லைசென்ஸ் பார்த்தா இருக்காது. இப்ப அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாரி நீங்க ஓட்டிட்டு வந்தீங்கன்னா, எந்த வண்டி ஓட்டிட்டு வராங்களோ அதுக்கு வேண்டிய லைசென்ஸ் கிடையாது. அபராதம்லாம் அதிகமா இருக்கு. ஆனா கடைப்பிடிக்கணும். அதுதானே கிடையாது. அவங்களுக்கு என்ன லஞ்சத்த குடுக்கலான்னு போகுது அப்படி. அப்போ எங்க விதிமுறைகள் வந்தாலும் மனிதர்கள் அத கடைப்பிடிக்கணும். நம்மளுடைய நல்லதுக்கு தானே சொல்றாங்க. ஹெல்மெட் முன்னாடி இருக்கிறவங்க சரி, பின்னாடி இருக்கிறவங்க சரி போடணும்னு சொல்றாங்க. சில பேர் தான் கடைப்பிடிக்கிறாங்க. கடைப்பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கிஃப்ட் குடுக்கறதெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. நெறைய மாநிலங்கள்ல. அத வாங்கிட்டு போறதோட சரி அவங்க இது பண்றாங்க, கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. நம்மளும் அத கடைப்பிடிப்போம் அப்படின்னு அந்த மனநிலை வரமாட்டேங்குது. எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் அதுவும் முந்தியெல்லாம் தெரியாது. இப்போ WhatsAppல வருது, நியூஸ்ல காமிக்கிறாங்க. அப்ப கூட வந்து முடியல. அப்ப தவறு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. இது அறியாமை இல்ல. அலட்சிய போக்கு. அப்ப அதுக்கேத்த பதிவுகள் வரும். உணர்ச்சி வயம். நான் பாரு எப்படியெல்லாம் வந்து நான் வித்த காட்டுறேன். ஏன்னா வித்த காட்டுறவங்கலாம் குறைஞ்சுட்டாங்க. அதனால ரோட்ல வித்த காட்டுறது இதெல்லாம் வருது. ஃபைன்லாம் பண்றாங்க. ரூ. 10,000 ஃபைன். அப்படியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இத யார் எடுத்து வீடியோ எடுத்து போட போறாங்கன்னு பார்த்தா வீடியோ எடுத்து போடுறாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் ஓட்டு வரதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ முயற்சி எடுக்குறாங்க. முயற்சி எடுத்தாலும் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அப்ப எப்ப கடைப்பிடிக்கணும்? அவங்களுக்கு சமுதாயத்துக்கு சமுதாயத்துல நான் ஒரு அங்கம் வகிக்கிறேன். எனக்கு அதுக்கு வேண்டிய பொறுப்பு இருக்கு. நான் இந்த விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கும்போது தான் சமுதாயம் நல்லா இருக்கும். எல்லாம் ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல், ஆரஞ்சு சிக்னல் எல்லாம் கொண்டு வந்து வருஷக்கணக்கா ஓடுது. இப்பல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. மிந்தியாவது ஏதோ கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம், அந்த பக்கம் பார்க்க வேண்டியது ஒருத்தரும் இல்லையா? கிராஸ் பண்ணி போயிடும். வெளிநாட்டுக்குலாம் போறாங்க. ஆனா இங்க வந்து மறுபடியும் அந்த ரூல தான் கடைபிடிக்கிறாங்களே தவிர, வெளிநாட்டு ரூல கடைபிடிக்க முடியல.
கடைபிடிச்சா இவங்க மேல வண்டி ஏத்திட்டு போயிடுவாங்க. அப்படி போகுது. வெளிநாட்டுலலாம் பார்க்குறோம். ஒரு வாத்து அதோட குட்டியோட போச்சுன்னா கூட அத நிறுத்தி, அதுக்கு குழந்தைங்க. ஜப்பான்லலாம் குழந்தைங்க தானா போலாம். ஒண்ணும் பயமே கிடையாது. பள்ளிக்கூடத்துல டிராவல் பண்ணலாம் குழந்தைங்கலாம். தனியா போலாங்கிறாங்க. இவ்ளோ பெரிய விஷயம் அதெல்லாம். அதெல்லாம் நம்ப நாட்டிலயும் வரதுக்கு நம்ம வாழ்த்திக்கிட்டே இருக்கோம். ஆனா தான் உலக சமாதானம் கிடைச்சா அப்படி இருக்கணுங்கிறார். ஆனா ஒவ்வொரு தனி மனிதனும் மாறும்பொழுது, நம்ம இத கடைபிடிக்க ஆரம்பிச்சா உலக சமாதானம் தானே வர ஆரம்பிக்கும். அப்படி கூட கொண்டு போகலாம். மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப இதெல்லாம் குழந்தைங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும். வெளிநாட்டுலலாம் சின்ன குழந்தைங்கள நம்ம குப்பை போட்டா கூட அதுக்கு கொண்டு போய் அந்த டப்பால போடுது. அப்படி ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அப்போ வீட்ல இருக்கிற நம்ப பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தான் ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்களுக்கு அந்த மாரி கடைப்பிடிக்கணும். அவங்கவங்க சாப்பிடுற தட்டையே அதில தான் மிச்சம் இருந்தா அத குப்பையில டப்பால போடுறது கூட முடியல. அப்படியே தட்ட டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப எங்க ஆரம்பிக்கணும்? தனி மனிதன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதான் மகரிஷி குடுக்குறார். தனி மனிதன் அமைதி அப்படின்னா, அதுல இந்த சுகாதாரமும் இன்க்ளூட் ஆகுது. பொறுப்பு, கடமை, ஒழுக்கம், கடமை, ஈகை ஒவ்வொரு தனி மனிதனும் கடைப்பிடிக்கணும். அதனால தான் சொல்றார். தெருக்களை சுத்தம் செய்தல், துணி வெளுத்தல், சேறு, சாக்கடை இவற்றில் வேலை செய்தல், எருக்கள் வகை உற்பத்தி செய்ய குப்பை எடுத்தல். இதெல்லாம் வெளிநாட்ல இந்த மாரி இதற்கெல்லாம் மதிப்பு இருக்கு. அவங்களுக்கு சம்பளமும் நல்ல சம்பளம். அதுக்கப்புறம் இந்த மாரி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா, அவங்களுக்கு பைசா அதிகமா குடுக்கணும். அதனால அவங்கவங்களே இதெல்லாம் சில சின்ன சின்ன ரிப்பேர்லாம் எப்படி செய்யலாம்? அப்படின்னு அவங்களே கத்துக்கிறாங்க. இங்க தான் அந்த மாரி இல்லாதனால, இந்த மாரி ரிப்பேர் பண்றவங்களுக்கும் மதிப்பு இருக்குது. இப்ப தான் இதெல்லாம் தெரியுது. ஏன்னா அவங்க அவங்க பசங்கள படிக்க வச்சு, அவங்க உயர்ந்த நிலைக்கு வந்துட்டு இருக்கிறதுனால, இனிமே இங்கேயும் அந்த பிரச்சனைகள் வரப்போகுது. வளர நாடுகள்லயும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இப்ப வீட்ல ஒரு வேலை நம்மளால பண்ண முடியலைன்னா, அதுக்கு உதவி செய்வதற்கெல்லாம் வராங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் மதிப்பு இல்ல. நீங்கலாம் பார்க்கலாம். நீயா நானா அந்த மாரி ப்ரோகிராம்லலாம் காமிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனி கப்பு, உடைஞ்ச தட்டு இப்படியெல்லாம் வச்சு மதிப்பே குடுக்காமலாம் இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு. எவ்வளோ கஷ்டம். அவங்கலாம் அவங்க குழந்தைங்கள படிக்க வச்சு இந்த மாரி வேலைக்கு நீங்க போக வேண்டாம். அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்க. இந்த மாரி உதவி செய்வதற்கு ஆள் கூட கிடைக்காது. அப்பதான் அருமை தெரியும். இதெல்லாம் உலக சமாதானம் கிடைச்சு, நம்பளையே வேலை செய்யற அளவுக்கு நம்மள அது தள்ளும். அதுக்கு முதல்லயே நம்ம ஒரு விழிப்புணர்வோட இவங்களுக்கெல்லாம் மதிப்பு குடுத்து, அவங்களுக்கு வேண்டிய உதவிய செய்து கொண்டு, அவங்க நம்மளுக்கு உதவி செய்றாங்க. நம்ம அவங்களுக்கு பணம் குடுக்குறோம். அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட உதவி செய்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இதுக்கு உலக சமாதானம் வரைக்கும் வெயிட் பண்ண கூட வேண்டாம். யோசிச்சாலே போதும். மனிதனுக் மனிதன் மனிதன மதிக்கணும். அப்பதான் மனம் இதமா இருக்கும். அதுவே இல்ல. மனிதன் மனிதனை மதிக்காதபோது மத்த உயிரினங்களுக்கு எங்க மதிப்பு குடுக்குறோம்? நம்மளுக்கு அது உதவி செய்யுதுன்னா, அதுக்கு மட்டும் மதிப்பு குடுக்குறோம். மத்ததுக்கெல்லாம் குடுக்கறது கிடையாது. அதனால தான் இதெல்லாம் மாறணும். அப்படின்னு தான் மகரிஷி அவங்க சொல்றாங்க. அதோட சொல்றாங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம். குப்பையிலேருந்து குப்பையிலேருந்து அந்த அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி, அத கூட டியூப்ல கொடுத்து, குளிர்காலத்துல வீட்டுக்குள்ள அத சூடு தண்ணி. அத குடுத்து, அத சுழற்சியில வச்சு வீட்டுக்குள்ள வெளியில குளிர் இருந்தா கூட வீட்டுக்குள்ள சூடா இருப்பதற்கு வேண்டிய அந்த மாரி வழிமுறைகள எல்லா வெளிநாடுகள்லயும் கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலயும் அந்த மாரிலாம் வரணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். அந்த மாரி எல்லாருமே யோசிச்சா தான் முடியும். மத்தவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு இருந்தா எங்க வரும்? அவ்ளோ சுயநலத்தோட இருக்கும். ஆனா மகரிஷியோட பயிற்சிகள் உலகளாவ வரைக்கும் நாம வாழ்த்துக்கள் குடுக்குறோம். அப்போ இந்த மாரி வாழ்த்து குடுக்க குடுக்க மனம் விரிய விரிய இந்த மாரி விஷயங்கள்லலாம் இந்த மாரி பாரபட்சம் பார்க்காம நம்மளால முடிந்த உதவிய நம்ம செய்து கொண்டு வர முடியும். அதனால தான் சொல்றார். தொழில் தெருக்களை சுத்தம் செய்தல், துணி வெளுத்தல், சேறு, சாக்கடை இவற்றில் வேலை செய்தல், எருக்கள் வகை உற்பத்தி செய்ய குப்பை எடுத்தல், இவை போன்ற தொழில்களில் தம்மை உருக்கமுடன் தொழில் கல்வி கற்பாரோடு உற்ற வயதுடைய வாலிபர்கள் ஒத்து இருக்கும் ஆள் எண்ணிக்கை. அப்ப அங்க குறை இருக்காது.
வேலைகளுக்கு ஏற்றபடி முறை வகுத்து சேவை செய்வர். அது சேவைங்கிறார். அது வேலைன்னு கூட சொல்லல. கடைசியில அது சேவைங்கிறார். எல்லாம் நம்மளோட ஒரு சுகாதாரத்துக்கு தானே செய்யறோம். நம்ம வீட்ட சுத்தம் வச்சுக்கிறதுங்கிறது அது வந்து முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம வீட்ட சுத்தமா வச்சுட்டாலே அது சமுதாயத்துக்கு செய்யற தொண்டு தான். அப்படி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா, எங்க இருக்கும்? உலக சமாதானம்ங்கிறது நம்ம இதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே உலக சமாதானம் வரும். ஆனா, எல்லா தலைவர்களும் சரி, சொல்றாரே சுவாமிஜி, "பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம்." இந்த 4ல தான் எல்லாருமே அடிபட்டு போறோம். அதனால தான் இந்த மாரி பயிற்சி முறைகள குடுத்து, நம்ப அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பரவிட்டு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்படின்னு அவரே பிளான் பண்ணி இத்தன விஷயங்கள நமக்கு குடுத்துருக்காரு. நம்ம முதல்ல இதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம கடைப்பிடிப்போம். இந்த மாரி வேலை செய்றவங்களுக்கெல்லாம் நம்ம மதிப்பு குடுத்து, நம்ம எப்படி உதவியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிப்போம். இது அப்படியே உலகம் முழுக்க பரவட்டும். அதற்கு வேண்டிய வழிமுறைகள மகர்ஷி எல்லாம் குடுத்துருக்காங்க. மனவளக்கலை அன்பர்கள் நமக்கு இதெல்லாம் தெரியுது. நம்ம எவ்வளோ கடைப்பிடிக்க முடியுமோ கடைப்பிடிக்கலாம். பயிற்சிகளும் குடுத்துருக்கார். அந்த பயிற்சிகள் செய்ய 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 இந்த மாதிரி மனவிரிவு வரும். அப்போ நம்பளே ஒரு சுகாதாரம், சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சுகாதாரமா இருப்பதற்கு வேண்டிய உதவிகளை நம்மளால செய்ய முடியும். அப்படின்னுட்டு மகரிஷி அவர்கள் ஒரு ஊக்கத்த குடுக்குறார். அவரும் ஆராய்ச்சி செய்து உலகளாவ இந்த கருத்துக்கள நமக்கு குடுத்திருக்கார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க! வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.